पवित्रे ब्रह्मोपदेष्ट्रे मे गुरवे दैवताय च प्राप्याय प्रापकायास्तु नमः श्रीनिधये नमः। सहस्रनामं सहस्रनामं श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं உலகில் கலிவினை தோஷம் அகற்றும் நாமம் சஹஸ்ரநாமம். உயர்வுகளை வாழ்வில் அளிக்கும் நாமம் சஹஸ்ரநாமம். திருமலையில் தினம் அர்ச்சனை நடைபெறும் நாமம் சஹஸ்ரநாமம். திருவேங்கடனின் தரிசனம் காட்டும் நாமம் சஹஸ்ரநாமம். சகஸ்ரநாமம் சகஸ்ரநாமம் श्रीवेङ्कटेश सहस्रनामं 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 श्रीवेङ्कटेश सहस्रनामं. அன்பர்களே, இப்பொழுது ஸ்ரீ வெங்கடேஸ்வர சகஸ்ரநாமத்திலே நாம் 50வது திருநாமத்தை ரசிப்போமாக. எம்பெருமான்கிட்ட நல்ல குணங்களே இருக்கின்றன, கெட்ட குணங்களுடைய வாசனை கூட கிடையாது. இது எம்பெருமானுக்கே உள்ள தனித்ததொரு அடையாளம். ஆகையினால்தான் வேதாந்தங்களிலே அவனை உபயலிங்கம் என்று சொல்கிறார்கள். உபயலிங்கன் என்றால் என்ன பொருள்? 2 அடையாளம் அவனுக்கு உண்டு. ஒரு அடையாளம் அவன்கிட்ட தீய குணங்களே கிடையாது, 2வது அடையாளம் அவன்கிட்ட நல்ல குணங்களே இருக்கும். இதை இன்னும் நன்றாக புரிந்து கொள்வதற்கு ஒரு வழி உண்டு. அவன்கிட்ட எந்த குணம் இருந்தாலும் நல்ல குணமே. ஆகையினால்தான் எம்பெருமான் ராமனாக அவதரித்த காலத்தில் சீதாதேவியை ராவணன் அபகரித்தவாறே வந்ததே கோபம் ராமபிரானுக்கு. என் சீதையை இப்பொழுது காணவில்லை, அந்த சீதையை என் முன்னாடி கொண்டு வைக்கவில்லை என்றால் இந்த உலகத்தையே அழித்து விடுவேன் என்று கர்ஜித்து ஜகத் சசைலம் பரிவர்த்தயாமியகம் என்று அவன் பேசியதாக வால்மீகி முனிவர் எழுதுகிறார். இது நியாயமா? அவனுடைய சீதையை அபகரித்தவன் யாரோ, அவன் யாரு என்று தேடி கண்டுபிடித்து அவனோடு போரிட்டு அவனை வென்றால், அவனை அழித்தால் அதில் பொருள் உண்டு. இவர் மனைவியை காணவில்லை என்றால், அந்த மனைவி உடனே இவர் முன் வைக்கப்படவில்லை என்றால் எல்லா உலகத்தையும் அழிப்பேன் என்று எம்பெருமான் சொல்லலாமா? அப்படி சொல்லும் பொழுது எம்பெருமானுடைய குரோதம் தெரிகிறதே. குரோதம் என்பது ஒரு கெட்ட குணம் தானே, கோபம், சினம் என்பது. அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அப்படி கோபித்து கொள்ளக்கூடாது. தாங்கள் யார் சீதையை திருடினானோ அவனை தேடி கண்டுபிடித்து கொள்வோம் என்று இளைய பெருமாள் லக்ஷ்மணன் அவனை சாந்தப்படுத்தியதாகவும் வரலாறு போகிறது. ஆனால் இந்த குரோதம் எம்பெருமான் இருக்கு என்றால் எம்பெருமானுக்கு குரோதம் என்கிற கெட்ட குணம் இருக்குன்னு பொருள் என்று எண்ண வேண்டாம். உண்மையிலேயே இது அவனுடைய நடிப்பு. நடிப்பு என்று சொன்னாலும் கோச்சுருட்டானேன்னு கேட்டால் நமக்கு ஒரு பாடம் சொல்லித்தரான். ஒரு பொருள் மீது அதிக பற்று வைக்காது. அந்த பற்று அதிகமானால் அது உனக்கு நீ இழந்து விட்டால் இப்படித்தான் குரோதம் வரும் என்று பாடம் புகட்டுவதற்காக எம்பெருமான் இந்த குணத்தை தன் மீது ஏறிட்டு கொண்டான். ஒரு ஆசிரமம், அதில் ஒரு நல்ல இளம் சாமியார், ரொம்ப சித்தி பெற்றவர், அவர் ஆசிரமத்தை நடத்துகிறார். நிறைய சிஷ்யைகள், அதில் பேரழகியான சிஷ்யை வந்தாள். அந்த சிஷ்யை பார்த்தார். கொஞ்ச நாளில் கொஞ்சம் மனசு தடுமாறிடுத்து சாமியாருக்கு. அந்த சிஷ்யைகிட்ட கொஞ்சம் தவறான முறையில் நடக்க தொடங்கினார். அந்த சிஷ்யை விழுந்து வணங்கி சொன்னா, குருதேவா,
உங்களுக்கு கட்டுப்பாடு போகலை, எனக்கு கட்டுப்பாடு இருக்கான்னு பரிசோதிக்கிறீங்கன்னு நினைக்கிறேன், அதற்காக நன்றி வணக்கம்னு சொன்னேன். அந்த கதை மாதிரி நீங்கள் பகவான் எது சொன்னாலும் அது உங்கள் பக்தியினால் நல்ல குணம் தான் சொல்கிறீங்களானா அப்படி இல்லை. உண்மையிலேயே பகவான் எது இருக்கோ அதெல்லாம் நல்லது தான். அது எப்படி சொல்ல முடியும்? பார்வதி தேவியே ஒரு ஐயப்பட்டார். என்ன ஐயம்னா, எம்பெருமான் தர்மத்தில் நாட்ட பூலோகத்தில் அவதரித்தான். அவதரித்த பொழுது கிருஷ்ணாவதாரம் அதுக்கு தானே வந்தது. அவனுடைய அவதாரங்கள் எல்லாம் அதுக்கு தான். அந்த கிருஷ்ணாவதாரத்தில் ராசக்கிரீடை செய்தான். குறவை கூத்துன்னு தமிழில் சொல்கிறோம். கோகுலத்தில் உள்ள ஒவ்வொரு கோபிகையும் ஏறத்தாழ அன்று கண்ணபிரானோடு நர்த்தனம் ஆடினார்கள். 5 லட்சம் பெண்களுக்கு 5 லட்சம் கிருஷ்ணனாக வடிவமெடுத்து அவர்களை அணைத்து அரவணைத்து பாராட்டி எம்பெருமான் அவர்களுடன் குறவை கூத்து கோர்த்தான். அதில் பல பெண்கள் திருமணமானவர்கள். அப்பா, 5 லட்சம் பெண்களோடு கூத்தாடினாங்கிறதே கொஞ்சம் ஜாஸ்தி, அதில் திருமணமானவர்கள் வேறன்னு சொல்கிறார் நியாயமா அப்படின்னு கேட்டால், இந்த கேள்வி நமக்கு மட்டும் வரல, பார்வதி தேவிக்கே வந்துடுது. பரமேஸ்வரனை பார்த்து பார்வதி தேவி கேட்டால், தர்மத்தில் நாட்ட பூலோகத்தில் அவதரித்த பிரபு இப்படி செய்யலாமா? இப்படி மாற்றான் மனைவியை அணைத்து கொண்டு நர்த்தனம் ஆடினார் சொல்வது நன்னா இருக்கா? இது எனக்கு பிடிபடலையே பிரபு என்று பார்வதி பரமசிவனை பார்த்து கேட்டார். சர்வஜனான ருத்ரன் என்று பரமசிவனை அடிக்கடி பாராட்டுவார் சுவாமி தேசிகன். எல்லாம் தெரிந்தவர், அறிவிக்கு இருப்பிடமான தட்சிணாமூர்த்தி. எனவே அவரை சர்வஜனான ருத்ரன் என்று சொல்வார். பரமேஸ்வரனை பற்றி சொல்லும் பொழுதெல்லாம் சுவாமி தேசிகன். அந்த சர்வஜனான எல்லாம் தெரிந்தவனான பரமசிவன் அதற்கு பதில் சொல்கிறார். அம்மா, எம்பெருமான் மாற்றான் மனைவியை தீண்டினான் எப்படி சொல்கிற? மாற்றான் மனைவியை அவன் தீண்டலை, அவன் உடம்பையே அவன் தொட்டு கொண்டான். ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு விஷயம் சொல்லியிருக்கோம், இந்த 49 திருநாமங்கள் விளக்கும் பொழுது வந்திருக்கும். ராமானுஜர் கண்டுபிடித்து கொடுத்த ஒரு அற்புதமான விஷயம், உலகம் முழுக்க நாராயணனுக்கு உடல். அது எப்படிங்க உலகம் முழுக்க ஒருத்தருக்கே உடலாக இருக்கும்? அது நாராயணனுடைய தனித்தன்மை. அதனால தான் நாராயணனாக இருக்கான். உலகம் முழுக்க ஒருத்தருக்கு உடல்லாம் என்ன? பொதுவாக உடல் என்றால் நீங்களும் நானும் என்ன புரிஞ்சுக்கிறோம்? சுருக்கமாக சொல்கிறேன் உங்களுக்கு, பெரிய வேதாந்த கருத்து. உடல் என்றால் என்ன தெரியாதா? அந்த கட்டு, காது, கை, காலு, மூக்கு, இதனுடைய அசம்பிளி உடம்பு. அப்படியா? அப்போது இந்த உடம்பு எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. மனித உடல் வேறு மாதிரி இருக்குது. பாம்பு உடலில் காலை காணும், சில உடலில் கால் நிறைய இருக்குது. இப்படியெல்லாம் பல வகை உடல்கள் இருக்கின்றன. ஆனால் அவைகளாம் உடல்னு ஒத்துக்கிறோம். அந்த உடல் ஏதோ ஒரு ஆத்மாவுக்கு உரியது அப்படின்னு தெரியுது. அதனால் கண்ணு, காது, கை, கால் போன்ற அமைப்புகளுடைய கூட்டணி தான் உடல்னு சொன்னால், முன்னையே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு, கோமாவில் படுத்திருக்கார் ஒருத்தர், கண்ணு, காது, கை இவைகள் கூட்டணிப்பு தான் உடம்புன்னு சொன்னால், சிலை இருக்கே, சிலை யாருக்கு உடம்பு? அதில் கை, கால், கண் எல்லாம் செதுக்கப்பட்டிருக்கு. இல்லை, அவைகள் இயங்கக்கூடிய கண்ணு, காது, கை, மூக்குன்னு சொல்லணும்னா, இயங்கக்கூடிய என்ன கோமாவில் படுத்திருக்கிற பாட்டியம்மாவுக்கு இயங்கலையே, அப்போ அவங்களுக்கு அது உடல் இல்லையா? இப்படிலாம் கேள்வி வரும். இதுக்கு மேலே குழப்பம் வேதம் படிக்கிறவங்களுக்கும் வரும். வேதத்தில் யாக்ஞவல்கிய முனிவர் விதேக தேசத்தில் ஜனகனுடைய அரண்மனையில் நடந்த விவாதத்தில் அவர் உத்தாலகரை பார்த்து சொல்கிறார், எந்த பகவானுக்கு தண்ணீர் உடம்போ, எந்த பகவானுக்கு காற்று உடம்போ, எந்த எம்பெருமானுக்கு மண் உடம்போன்னு சொல்கிறார். இந்த உடம்புன்னு சொன்னால் அந்த காற்றில் கண் இருக்கா, காது இருக்கா, மூக்கு இருக்கா? காற்று எப்படி உடம்பாக முடியும்? வேதம் ஏன் இப்படி சொல்கிறது? ஆகையினால ராமானுஜர் பார்த்தார், வேதம் நமக்கு ஒன்றை உணர்த்துகிறது. இந்த கண்ணு, கை, கால் போன்ற அமைப்புகளுடைய கூட்டணி உடல் என்றோ, அல்லது இன்பத்தை துக்கிவிடும் உடல் என்றோ, கர்மத்தை அனுபவிக்கிற உடல் என்றோ என்று சொன்னால் எதுவும் பொருந்துவதில்லை. எல்லாத்துலேயும் ஒரு குறை வருது. வேதமும் கண்ணு, காதை இல்லாமலே உடல்னு சொல்கிறது. அதனால் ரெண்டுத்தையும் புரிந்து கொள்வதற்கு வழியாக, உலகத்திலும் வேதத்திலும் உள்ள வழக்கை புரிந்து கொள்ளும் வழியாக உடம்பு என்பதையே நாம் எப்படி தெரிந்து கொள்ள வேண்டும் என்று முயற்சி செய்து காட்டி கொடுத்தார். அறிவுள்ள ஒருவனால் இயக்கப்பட்டு, அவனாலே தாங்கப்பட்டு, அவனை விட்டு தனித்திருக்க முடியாத, அவனுக்கு ஏற்றத்தை கொடுத்து கொண்டே இருப்பது அவனுடைய உடம்பு. இந்த அடிப்படையில் அறிவுள்ளவன் எம்பெருமான். அவனாலே தாங்கப்படுறது இந்த உலகத்தில் எல்லா பொருளும், அவனாலே இயக்கப்படுறது எல்லா பொருளும், அவனுக்கு ஏற்றம் கொடுக்கவே எல்லா பொருளும் இருக்குது. அவனை விட்டு இருக்கவே முடியாது தனித்து. எனவே இந்த உடம்பு உலகத்தில் உள்ள எல்லாம் அவனுக்கு உடம்பாயிடும். இந்த டெஃபனேஷனை நம்ம உடம்பு உயிர்லையும் சொல்லலாம்.
நம்ம உயிரால் தாங்கப்பட்டு, நம்ம ஆத்மாவால், அறிவுள்ள ஆத்மாவால் தாங்கப்பட்டு இயக்கப்பட்டு இந்த உடம்பு நம்மை விட்டு பிரியாமல் நமக்கு ஏற்றம் தருவதாக, பொலிவு தருவதாக இருக்குது. ஆகையினால நாம் இந்த உடம்பு நமக்கும், இந்த உடம்பு என்பது இப்படி இருக்கணும்னு ஆயிடுது. அப்படி பார்த்தா பிரபஞ்சம் முழுக்க பரமாத்மாவான நாராயணனுக்கு, கிருஷ்ணனுக்கு உடம்பு. அதனால பகவான் யாரை தொட்டாலும் தன் உடம்பையே தொட்டுக்கிறான். அதில் எப்படி தப்பு வரும்? அதெல்லாம் அதுவும் அவனுக்கு உயர்ந்த குணம்தான். குறவை கூத்து கோத்ததும் எனக்கு உயர்ந்த குணம்தான். இப்போ எனக்கு ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் வருது. நாங்கள் ஃபைனல் பிஇ படிக்கும்பொழுது தியாகராஜர் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மதுரையில் படிச்சுட்டு இருந்தேன். அப்போ எங்கள் ஃப்ரெண்டு ஒருத்தன் காலேஜுக்கு வந்தால் கண்ணமெல்லாம் ரொம்ப செவந்திருக்கு, யாரோ அரைஞ்சிருக்காங்க, ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கான், ஏதோ அடி வாங்கி வந்திருக்கான்னு தெரிஞ்சுது. என்னடா இந்த கோலம்னு கேட்டான். அந்த நண்பன் சொன்னான், என்ன பண்ணுறது, பஸ்ஸில் வரைச்சே இப்படி ஆகிடுது, பலாருன்னு 2-3 பேர் சேர்ந்து அடிச்சுட்டாங்க, தர்மடி போட்டாங்க. என்னதான்டா பண்ணது, உனக்கே தர்மடி கொடுக்கணும், அது ஒன்றுமில்லை, மூக்கில் அப்படி லைட்டாக கை வச்சேன், அதுக்கு இப்படி அடிச்சுட்டாங்க. மூக்கில் கை வச்சா அடிப்பாங்களா? என்னடா இப்படி சொல்கிற, புரியலையோ. வேறு ஒன்றும் இல்லை, நான் என் சீட்டுக்கு முன் சீட்டில் இருந்த லேடிடோ காலேஜ் பெண், அவளுடைய மூக்கு அப்படி ரொம்ப அழகாக இருந்தது, அந்த மூக்கில் கை வச்சேன், அடி வாங்கிட்டேன். இப்போ இவர் மூக்கில் கை வச்சிருந்தால் யாரும் அடிச்சிருக்க மாட்டாங்க. அந்த லேடிடோ கல்லூரி மாணவி மூக்கில் கல்வி வைக்க போய் தான் இந்த அடி வாங்கிட்டார் அவர். அதெல்லாம் நம்ம உடம்பை நாம் தீண்டுவதோ, நம் உடம்பை நாம் வருடி கொடுப்பதோ, அதனால் எந்தவித பாவமோ புண்ணியமோ எங்கே இருக்குது? எனவே எம்பெருமானுக்கு பிரபஞ்சம் முழுவதும் உடம்பாயிட்ட பிற்பாடு மாற்றான் மனைவி என்கிற பேச்சுக்கே இடமில்லை. அவளும் அவனுடைய உடம்பு, அந்த மாற்றானும் அவருடைய உடம்பு. அவர் உடம்பை அவரை தீண்டிக் கொண்டால் அதனாலே என்ன தோஷம் வரும் என்று பரமசிவன் விளக்குவதாக பாத்ம புராணத்திலே வருகிறது. நண்பர்களே, இப்படி ஸ்வசரீரம், தன் உடலாக உலகத்தை உடையவன். எனவே அவன் யாரை தொட்டாலும் பிறன் மனைவியை தீண்டின தோஷமும் வராது. இந்த அடிப்படையில் தான் அவன்கிட்ட எதெல்லாம் இருக்கோ, அவன் குறவை கூத்தாடினால் அதுவும் நல்ல குணம்தான், பிறன் மனைவியை தீண்டினால் அதுவும் அவனுக்கு ஏற்றம்தான். ஏனென்றால் அவனுக்கு பிறனே கிடையாது, அந்த மனைவி என்பவனும் அவனுடைய உடம்பு தான். இந்த அடிப்படையில் தான் அவனை என்ன சொல்கிறோம், எல்லா குணங்களுக்கும் இருப்பிடும் என்று. நாரத பகவான் இந்த அடிப்படையில் திருவேங்கடமுடையானை சர்வ சுகுணன் என்று அறிமுகப்படுத்தினார் வசிஷ்டருக்கு. இதுவரை நான் சொன்ன விளக்கம் உங்கள் நெஞ்சிலே பதிய வாய்ப்பாக சொல்கிறேன், கேட்டுக்கொள்ளுங்கள். சர்வே சுகுணா யஸ்மின் தோஷாணாம் வாசனாபி நாஸ்தியேவ ஹேயைர் ஹீனம் பிராகு நாம்னா சர்வ சுகுணம் ஹி தத்பக்தாக. அன்பர்களே, இப்படி நாமும் நல்ல குணங்களை பெற வேண்டும். அவன் சர்வ சுகுணனாக இருந்தாலும் நாமாவது நமக்கு இயன்றவரை அவனுக்கு தொண்டர்களாகி நல்ல பண்புகளுடன் வாழ வேண்டும். அந்த தன்மை பெறுவதற்கு அந்த எம்பெருமானை இந்த திருநாமத்தை சொல்லி வழிபடுவோமாக. நமக்கு பகவான் அருள் செய்யட்டும். எங்கே என்னுடன் கலந்து ஜெபியுங்கள். சர்வ சுகுணாய நமஹ. நன்றி, வணக்கம். ननाथो ननाथः सदा वेङ्कटेशं स्मरामि स्मरामि। हरे वेङ्कटेश प्रसीद प्रसीद, प्रियं वेङ्कटेश प्रयच्छ प्रयच्छ।